வாதம். फ्रेंड्स, तमिल भाषा, तमिल संस्कृति, तमिलनाडु की ऐतिहासिक भूमिका से मैं हमेशा बहुत प्रभावित रहा हूं। अनेकों अवसर पर हमने कई हेड ऑफ स्टेट्स को, विदेश के मेहमानों को तिरुकुरल गिफ्ट करके तमिलनाडु के ज्ञान से दुनिया को जोड़ा है। और मैं तो काशी का सांसद हूं। वहां बनारस हिंदू विश्वविद्यालय में महाकवि सुब्रमण्यम भारती जी के नाम पर एक चेयर की स्थापना की है। काशी में हम काशी तमिल संगमम का आयोजन भी कराते हैं। काशी तमिल संगमम से देश की सांस्कृतिक एकता मजबूत हुई है और मेरे लिए खुशी की बात है, अब मेरे काशी में कई बच्चे भी तमिल बोलने लगे हैं। நண்பர்களே, தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், தமிழ்நாட்டின் வரலாற்று அளவிலான பங்களிப்பு, இவையெல்லாம் எப்போதுமே எனக்குள் தாக்கத்தை ஏற்படுத்தி வந்திருக்கின்றன. பல சந்தர்ப்பங்களிலே நாங்கள் பல நாட்டு தலைவர்களுக்கும் திருக்குறளை பரிசாக அளித்திருக்கின்றோம். தமிழ்நாட்டின் ஞான களஞ்சியத்தோடு உலகத்தை இணைத்திருக்கின்றோம். நான் காசியின் நாடாளுமன்ற உறுப்பினர். அங்கே பனாரஸ் இந்து பல்கலைக்கழகத்திலே மகாகவி சுப்பிரமணிய பாரதியின் பெயரிலே பிரத்யேகமானதொரு இருக்கையை நாங்கள் அமைத்திருக்கின்றோம். காசி தமிழ்ச் சங்கமத்தால் தேசத்தின் கலாச்சார ஒற்றுமை பலப்பட்டிருக்கிறது. எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கும் ஒரு விஷயம் என்னவென்றால், காசியிலே பல பிள்ளைகள் தமிழிலே பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். फ्रेंड्स, हम सिर्फ तमिल संस्कृति की बात नहीं करते, हम उसकी रक्षा के लिए संकल्प भाव से काम भी करते हैं। अभी कुछ दिनों पहले जब भगवान मुरुगन के द्वीप को लेकर एक विवाद खड़ा किया गया, तो हमारे नेताओं ने भक्तों के अधिकारों के लिए आवाज उठाने का काम किया। लेकिन डीएमके और इनके साथियों ने वोट बैंक को खुश करने के लिए कोई तक को नहीं छोड़ा, कोर्ट को भी उन्होंने बदनाम किया। डीएमके तमिलनाडु की संस्कृति, सब तमिलनाडु की संस्कृति की अगर कोई सबसे बड़ी दुश्मन है तो वो डीएमके है। நண்பர்களே, நாங்கள் தமிழ் கலாச்சாரம் பற்றி வெறும் வாய்ப்பந்தல் போடுபவர்கள் இல்லை. நாங்கள் அதனை பாதுகாக்க உறுதிப்பாட்டோடு பணிகளையும் மாற்றி வருகின்றோம். சில நாட்கள் முன்புதான் நமது முருகப் பெருமானுக்கு விளக்கு போடுவது, நமது முருகப் பெருமானுக்கு விளக்கு போடுவது விவாத பொருளாக்கப்பட்ட போது, அப்போது நமது தலைவர்கள் எல்லாம் பக்தர்களின் அதிகாரங்களுக்கும் உரிமைகளுக்கும் குரல் கொடுத்தார்கள். தலைவர்களுக்கு கரவொலி, கை தட்டுங்க. ஆனால் நண்பர்களே, திமுகவும் அவர்களுடைய கூட்டாளிகளும் தங்களுடைய வாக்கு வங்கியை குஷிப்படுத்த நீதிமன்றங்களையும் கூட விட்டு வைக்கவில்லை, அவர்களையும் அவமானம் படுத்தினார்கள். தமிழர்கள் தமிழ்நாட்டின் கலாச்சாரத்தின் எதிரி திமுக. फ्रेंड्स, कांग्रेस और डीएमके वालों ने जलीकट्टू को भी बैन करके भी आप सभी लोगों का अपमान किया था। ये एनडीए की सरकार है जिसने जलीकट्टू के लिए लीगल रास्ते निकालकर यहां की विरासत का सम्मान किया। तमिलनाडु का हर नौजवान अपनी परंपरा को सेलिब्रेट कर सके, एनडीए सरकार हर तरह से आपके साथ है। நண்பர்களே,
காங்கிரஸ் மற்றும் திமுக காரர்கள்தான் ஜல்லிக்கட்டிற்கு தடை விதித்து உங்கள் அனைவரையும் அவமானப்படுத்தினார்கள். ஆனால் நமது என்டிஏ அரசாங்கமோ ஜல்லிக்கட்டிற்காக சட்ட ரீதியான வழிகளை ஆராய்ந்து நம்முடைய தமிழ்நாட்டின் பாரம்பரியத்தை மீட்டுக் கொடுத்தார்கள், கௌரவப்படுத்தினார்கள். தமிழ்நாட்டின் அனைத்து இளைஞர்களும் தங்களுடைய பாரம்பரியத்தை கொண்டாடி மகிழ வேண்டும். இதற்கு என்டிஏ அரசாங்கம் அனைத்து வழிகளிலும் உங்களுக்கு துணை நிற்கும். फ्रेंड्स, तमिलनाडु का सामर्थ्य बहुत अधिक है। तमिलनाडु में अब ऐसी सरकार की जरूरत है जो यहां के नौजवानों पर भरोसा करे, जो केंद्र सरकार के साथ कंधे से कंधा मिलाकर चले। हमें मिलकर तमिलनाडु को विकसित बनाना है, अपने भारत को विकसित बनाना है। एक बार फिर आपका हमें इतनी विशाल संख्या में आकर आशीर्वाद मिला, ये हमारे लिए बहुत सौभाग्य की बात है। நண்பர்களே, ये मेरा पहला दौरा है। ये वो समय है जब पूरा तमिलनाडु पोंगल के उत्सव के बाद एक अलग ही आनंद में है। कुछ दिन पहले ही तमिलनाडु के विकास पुरुष भारत रत्न एमजीआर जी की जन्म जयंती भी मनाई गई। आज इस मंच से मैं एरी कांतरामर के चरणों में प्रणाम करता हूं और आप सभी के कल्याण, तमिलनाडु के कल्याण की कामना करता हूं। எனதருமை தமிழ் சகோதர சகோதரிகளே, வணக்கம். நண்பர்களே, 2026ஆம் ஆண்டிலே தமிழ்நாட்டிற்கு எனது முதல் பயணம் இது. இந்த வேளையிலே தமிழ்நாடு முழுவதிலும் பொங்கலுக்கு பிறகு சிறப்பானதொரு ஆனந்தம் நிறைந்திருக்கிறது. சில நாட்கள் முன்புதான் தமிழ்நாட்டின் வளர்ச்சி மனிதன், பாரத் ரத்னா விருது பெற்ற எம்ஜிஆர் அவர்களின் பிறந்த நாளை நாம் கொண்டாடினோம். இன்று இந்த மேடையிலிருந்து ஏரி காத்த ராமனின் திருவடிகளிலே நான் தலை வணங்குகிறேன். அது மட்டுமல்லாமல் அனைவரின் நலன், தமிழ்நாட்டின் நலனுக்காக நான் வேண்டிக் கொள்ளுகின்றேன். फ्रेंड्स, आज नेताजी सुभाष चंद्र बोस की जन्म जयंती भी है। देश आज के दिन को पराक्रम दिवस के रूप में मनाता है। तमिलनाडु के अनेक पराक्रमी स्वतंत्रता सेनानियों ने नेताजी के साथ स्वतंत्रता की लड़ाई लड़ी है। वीरता और देशभक्ति तमिलनाडु के जन जन में रची बसी है। मैं इस पावन भूमि से नेताजी सुभाष बाबू को नमन करता हूं। நண்பர்களே, இன்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர்களின் பிறந்த நாளும் கூட. தேசம் இந்த நாளை பராக்கிரம திருநாள் என்ற வகையிலே கொண்டாடி மகிழ்கின்றது.
தமிழ்நாட்டின் பராக்கிரமம் நிறைந்த பல சுதந்திர போராட்ட தியாகிகள் நேதாஜியோடு தோள் சேர்த்து சுதந்திர போரிலே பங்கெடுத்தார்கள். வீரம் மற்றும் நாட்டுப்பற்று தமிழ்நாட்டு மக்களின் நாடி நரம்புகளிலே பெருக்கெடுத்து ஓடுகின்றது. இந்த புனிதமான மண்ணிலிருந்து நான் நேதாஜி சுபாஷுக்கு நினைவாஞ்சலிகளை காணிக்கையாக்குகின்றேன். फ्रेंड्स, ये जो विशाल जनसागर है, इसका एक बहुत स्ट्रांग मैसेज पूरे तमिलनाडु में जा रहा है, पूरे देश में जा रहा है। मैसेज ये कि तमिलनाडु अब चेंज के लिए तैयार है। तमिलनाडु अब डीएमके के कुशासन से मुक्ति चाहता है। तमिलनाडु अब बीजेपी एनडीए की सरकार चाहता है। ये मंच देखिए, आज यहां स्टेज पर एनडीए फैमिली के हमारे सीनियर लीडर्स एक साथ आज तमिलनाडु का भविष्य तय करने के लिए इकट्ठे हुए हैं। ये सभी साथी आज एक ही संकल्प के साथ यहां जुटे हैं और वो संकल्प है, हमें तमिलनाडु को डीएमके सरकार से मुक्ति दिलानी है। हमें तमिलनाडु को एक विकसित, सुरक्षित और करप्शन फ्री स्टेट बनाना है। मैं ये साफ साफ देख सकता हूं, डीएमके सरकार के एग्जिट का काउंटडाउन शुरू हो चुका है। நண்பர்களே, இங்கே அலை கடல் என மக்கள் வெள்ளம் திரண்டிருக்கிறது. இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் தேசம் அனைத்திற்கும் கூட ஒரு செய்தியை அளிக்கிறது. அது என்ன தகவல் தெரியுமா? தமிழ்நாடு இப்போது மாற்றத்திற்கு தயாராகிவிட்டது. தமிழ்நாடு இப்போது திமுகவின் மோசமான ஆட்சியிலிருந்து விடுபட துடிக்கிறது. தமிழ்நாடு இப்போது பிஜேபி என்டிஏவின் அரசினை விரும்புகிறது. இந்த மேடையை பாருங்கள் நண்பர்களே, இந்த காட்சியை பாருங்கள் நண்பர்களே. என்டிஏ குடும்பத்தின் நம்முடைய மூத்த தலைவர்கள் தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை நிர்ணயிக்க குழுமியிருக்கின்றார்கள். இந்த நண்பர்கள் அனைவரும் ஒரே ஒரு முடிவோடு, ஒரே ஒரு உறுதிப்பாட்டோடு இங்கே இணைந்திருக்கின்றார்கள். அது என்ன உறுதிப்பாடு தெரியுமா? தமிழ்நாட்டை நாம் திமுக அரசிடமிருந்து விடுவிக்க வேண்டும் என்பதே அந்த உறுதிப்பாடு. நாம் தமிழ்நாட்டினை வளர்ச்சியடைந்த, பாதுகாப்பான, ஊழலற்ற மாநிலமாக மாற்ற வேண்டும். இதை என்னால் தெளிவாக காண முடிகின்றது. திமுக அரசாங்கத்தின் முடிவுரைக்கான கவுண்ட் டவுன் தொடங்கிவிட்டது. मैं अपने भाषण को आगे चलाऊं उसके पहले ये बिटिया को चित्र बना के लाई है। ये कब से खड़ी है। उधर कोई वरिष्ठ सज्जन भी मेरी मां का चित्र बना करके लाए हैं। मैं आपके इस प्यार के लिए आपका बहुत आभारी हूं। मैं मेरे एसपी जी के साथियों से कहता हूं कि आपसे वो कलेक्ट कर लें और ये बिटिया अपना अगर नाम पता लिख देगी
तो मैं जरूर आपको चिट्ठी लिखूंगा। நான் என் உரையை மேலும் தொடர்வதற்கு முன்பாக நெடுநேரமாக அங்கே ஒரு சிறுமி, ஒரு குழந்தை, என்னுடைய அம்மாவின் படம் என்று நினைக்கிறேன், அதை கையிலே ஏந்திக் கொண்டு எனக்கு தர வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறது. குழந்தை,